Hi friends, welcome to Veni Streets Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம லெஃப்ட் ஓவர் மில்கை வச்சு ரொம்ப ஈஸியா டேஸ்டியான சிம்பிளான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, அதுதான் ஃப்ரூட் கஸ்டர்ட். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். காய்ச்சி ஆற வச்ச ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், சுகர் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இதை நம்ம கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், உங்க டேஸ்ட் லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்க சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ பாலை சூடு பண்ண வச்சிருக்கேன். கஸ்டர்ட் பவுடரை ஃபர்ஸ்ட் கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு நம்மளுக்கு வார்ம் மில்க் தேவை, அதனால சூடு பண்ண வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு வீட்டில் இருந்த எக்ஸ்ட்ரா லெஃப்ட் ஓவர் மில்க் தான் வச்சு செய்யறேன். நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா கூட வாங்கி செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு வார்ம் மில்க் விட்டு கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடரை. எனக்கு இன்னைக்கு சர்க்கரையில கொஞ்சம் தூசி இருக்கு. அந்த தூசியை வடிகட்டுறதுக்காக நான் கொஞ்சம் பால்ல கரைச்சு அதை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். உங்க சர்க்கரையில தூசி இல்ல, கிளீனா இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டாவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை வந்து பால்ல சேர்க்க போறோம். இதை வந்து கைவிடாம கலந்துட்டே இருக்கணும், அப்பதான் கட்டி இல்லாம நம்மளால மிக்ஸ் பண்ண முடியும். இது சேர்த்தக்கு அப்புறமும் கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த கஸ்டர்ட் பவுடரோட ரா ஸ்மெல் வந்து போகணும், அது வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க கொதிக்க பால் திக்காயிட்டே போகும். இப்ப பாருங்க, தண்ணியா இருந்த பால்ல இப்ப இந்த கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்ததும் எவ்வளவு திக் ஆயிருச்சுன்னு பாருங்க. போக போக திக்காயிட்டே இருக்கு. எனக்கு இந்த திக்னஸ் போதும். உங்களுக்கு இதை விட திக்கா வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க அடுப்புல வச்சுக்கலாம். அப்புறம் இன்னுமே அது திக்காகும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தக்கு அப்புறமும் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால நான் இந்த ஸ்டேஜ்லயே ஆஃப் பண்ணிடுறேன். வாட்டர்மெலன், ஆரஞ்சு, முசாம்பி அந்த மாதிரி சிட்ரிக் ஃப்ரூட்ஸும் வாட்டர் கண்டென்ட் நிறைஞ்ச ஃப்ரூட்ஸும் வச்சு பண்ணா நல்லா இருக்காது. ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணாதான் நல்லா இருக்கும். அதனால இப்போ நான் வந்து 2 விதமா உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்ட போறேன். ஒன்று வெறும் பனானா வச்சு காட்ட போறேன், இன்னொன்று மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் வச்சு காட்ட போறேன். நீங்க வெறுமனே பனானா மட்டும் சேர்க்கறதா இருந்தா கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்ப இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பனானாவை கட் பண்ணிக்கிறேன், ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கஸ்டர்ட் மிக்ஸ் நல்லா ஆறுனக்கு அப்புறம் பனானாவும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் கஸ்டர்ட்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பனானாவை கட் பண்ணி தனியா வச்சிங்க அப்படின்னா கருப்பாயிரும். ஒன்று நீங்க வந்து கஸ்டர்டை சில் பண்ணி எடுத்துட்டு பனானா கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ரெண்டையும் கலந்துட்டு ஒன்னாவே வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, 2 ஹவர்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குன்னு, நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி போதும் நம்மளுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு. இப்போ இது எடுத்து நம்ம ஒரு கப்பில் மாற்றிட்டு பனானா கஸ்டர்ட் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். இன்னைக்கு என்கிட்ட மாம்பழம், மாதுளம்பழம், வாழைப்பழம் இது 3 இருக்கு. இதை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸை நான் கட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருந்த ஃப்ரூட்ஸ் 3மே வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு, அதனால இதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் எதுவும் தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் கம்மியா இருந்துச்சு உங்க ஃப்ரூட்ஸ்ல அப்படின்னா நீங்க மேல ஹனி விட்டுக்கலாம் கொஞ்சம். எனக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் தேவையில்லை, அதனால நான் எதுவுமே ஆட் பண்ணல, அப்படியே தான் சர்வ் பண்ண போறேன். இப்போ இந்த செகண்ட் மெத்தட்ல நான் கஸ்டர்ட் தனியா சில் பண்ணி எடுத்திருக்கேன், ஃப்ரூட்ஸ் தனியா சில் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பவுல்ல ஒரு லேயர் ஃப்ரூட்ஸ் போட்டுக்கிறேன், ஒரு லேயர் கஸ்டர்ட் மிக்ஸ் விட்டுக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு லேயர் ஃப்ரூட்ஸ் போட்டுக்கிறேன், மறுபடியும் ஒரு லேயர் கஸ்டர்ட் மிக்ஸ். இப்போ கார்னிஷ் பண்ணிக்கிறேன் கிரேப்ஸும் ஹனியும் வச்சு. அவ்வளோதான், சிம்பிளா 2 மெத்தட்ல நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன். பாய்.